Hello students, welcome to Prana Max. Last video a pair of linear equation உடைய graphical representationum அதிலிருந்து solution எப்படி find out பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல graph draw பண்ணாம எப்படி அதோட coefficient ஓட ratios வந்து compare பண்ணி அது இந்த கொடுத்திருக்கிற linear equation வந்து intersect இருக்குமா, coincide இருக்குமா, parallel இருக்குமா அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஒரு டேபிள் இருக்கும், அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 3 டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே லீனியர் ஈக்குவேஷனோடைய கிராஃப் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x minus 2y is equal to and equal to 0, then 3x plus 4y minus 20 is equal to 0. ஸோ அதே ஈக்குவேஷனுடைய கிராஃப் இங்கே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து நமக்கு எப்படி இருக்கு? இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இன்டர்செக்ட் ஆனாவே நம்ம என்ன சொல்லலாம்? இதுக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஸோ இப்போ இது கிராஃப் ட்ரா பண்ணாமல் இந்த ரேஷியோஸை கம்பேர் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் a1 by a2 கண்டுபிடிக்கிறோம். a1ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனில் உள்ள எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், a2ங்கிறது செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன் உள்ள எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ a1 by a2ங்கிறது என்ன வரும்? 1/3. அதே மாதிரி b1 by b2 வந்து -2/4. அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -1/2 அப்படின்னு வரும். அடுத்து c1 by c2 வந்து 0/-20. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது a1 by a2 is not equal to b1 by b2 is not equal to c1 by c2. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த ரேஷியோஸ் வந்து மூணுமே வந்து நாட் ஈக்குவலாக இருந்ததுனாவே நம்ம சொல்லிடலாம் அந்த கிராஃப் வந்து இன்டர்செக்டிங்காக தான் இருக்கும். அப்புறம் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் தான் இருக்கும், யூனிக் சொல்யூஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். 2x plus 3y minus 9 equal to 0, 4x plus 6y minus 18 equal to 0. இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோடைய கிராஃபும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே தான் அது. இப்போ பாருங்கள், அதே 2x plus 3y minus 9, 4x plus 6y minus 18 equal to 0. இப்போ இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்குது? நமக்கு கோயின்சைடாக இருக்குது இல்லையா? இப்போ கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நமக்கு நிறைய காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே கிராஃப் ட்ரா பண்ணாமல் எப்படி ரேஷியோஸ் கம்பேர் பண்ணி சொல்கிறதுன்னு பார்க்குறோம். பாருங்கள், இப்போ இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் அதே போல் a1 by a2 கண்டுபிடிக்கிறோம். a1 by a2 is 2/4. அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/2. அதே மாதிரி b1 by b2 இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்னது? 3/6. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/2. அதே மாதிரி c1 by c2 அதுவும் வந்து என்ன வருது? -9/-18. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/2 தான் வரும். ஸோ a1 by இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a1 by a2, b1 by b2, c1 by c2 எல்லாமே வந்து நமக்கு ஈக்குவலாக வருது. ஸோ இப்போ மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கிராஃபை வந்து என்னன்னு சொல்லலாம்? கோயின்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ தேர்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. x plus 2y minus 4 is equal to 0, 2x plus 4y minus 12 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனோடைய ரேஷியோஸ் பாருங்க. அதுக்கு முன்னாடி அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இந்த அதே x plus 2y minus 4 equal to 0, 2x plus 4y minus 12 அதோட கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது நமக்கு. இப்போ இதை கிராஃப் ட்ரா பண்ணாமல் எப்படி இருக்கும் ரேஷியோஸ் கம்பேர் பண்ணி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு a1 by a2 கண்டுபிடிக்கிறோம். a1 by a2 இது வந்து 1/2, b1 by 2ங்கிறது 2/4. 2/4 சிம்பிளை பண்ணிங்கன்னா அதுவும் 1/2 தான். அடுத்து c1 by c2 தட் இஸ் -4/-12. -4/-12ங்கிறது 1/3ன்னு வரும். ஸோ அப்போ இதுலேருந்து a1 by a2 is equal to b1 by b2. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ஆனால் இது நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதாவது a1 by a2 is equal to b1 by b2 not equal to c1 by c2 அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்தால் அந்த கிராஃப் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். பேரலல்னாவே நமக்கு தெரியும் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணாமையே இந்த ரேஷியோஸை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிடலாம். அதாவது a1 by a2 is not equal to b1 by b2 அப்படின்னா அது இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வந்து மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது கோயின்சிடென்ட் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ a1 by a2 is equal to b1 by b2 not equal to c1 by c2 அப்படின்னா அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா பேரலல் லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் இன்டர்செக்டிங்னா இருந்தாவே எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன், கோயின்சிடென்ட்னா மெனி சொல்யூஷன், பேரலல்னா நோ சொல்யூஷன் சொல்லலாம். மோரோவர் நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுக்கு நமக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷனாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் வந்து டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 3.2ல செகண்ட் டெர்ம் லெட்டர்
On comparing the ratios A1 by A2 and B1 by B2 and C1 by C2, find out whether the lines representing the following pairs of linear equation intersect at a point, are parallel or coincident. அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து ரேஷியோஸ் கம்பேர் பண்ணி நம்ம அது வந்து இன்டர்செக்டிங்காக இருக்கா இல்லை பேரலாக இருக்கா இல்லை கோயின்சைடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் A1 by A2 கண்டுபிடிப்போம். இந்த ஈக்குவேஷனில் A1 by A2, A1ங்கிறது 5, A2ங்கிறது 7. ஸோ A1 by A2 இஸ் 5 by 7. அடுத்தது B1 by B2 கண்டுபிடிங்க. B1 by B2, இங்கே B1 வந்து என்னது -4, B2 வந்து என்னது 6. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா -2/3 அப்படின்னு வரும். அடுத்தது C1 by C2 கண்டுபிடிங்க. C1 by C2 இஸ் ஈக்குவல் டு 8 by -9 அப்படின்னு வருது. இதை சிம்ப்ளை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க A1 by A2 வந்து என்னது 5 by 7, B1 by B2ங்கிறது -2/3, C1 by C2ங்கிறது -8 by 9 வருது. இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது A1 by A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 by B2 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஏற்கனவே அந்த டேபிளில் பார்த்த மாதிரி A1 by A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 by B2னா அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ given pair of linear equation வந்து intersect at a point அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. 9x plus 3y plus 12 is equal to 0, 18x plus 6y plus 24 is equal to 0. இப்போ இதுக்கு A1 by A2 கண்டுபிடிக்க போகிறேன். A1 by A2 வந்து என்னது 9 by 18, 9 by 18 சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1/2. அடுத்தது B1 by B2 கண்டுபிடிக்க போகிறேன். B1 by B2 என்னது 3 by 6, 3 by 6 சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1/2. அடுத்தது C1 by C2 கண்டுபிடிக்க போகிறேன். C1 வந்து என்னது 12, இது C2 வந்து 24. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்கனாலும் 1/2. இப்போ இங்கே நமக்கு எப்படி கிடைக்குது, A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2 அப்படின்னு வருது. மூணுமே வந்து என்னது நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். 1/2 1/2 1/2 அப்படி தான் வருது நமக்கு. ஸோ இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/2 இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த டேபிளில் பார்த்த கண்டிஷன் படி மூணுமே ஈக்குவலாக இருந்தால் அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், கோயின்சிடென்ட் லைன்ஸாக சொல்லலாம் இல்லையா. ஸோ the given pair of linear equation are coincident lines அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. 6x minus 3y plus 10 is equal to 0, 2x minus y plus 9 is equal to 0. இப்போ இதுக்கு ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். A1 by A2 வந்து என்னது 6/2 வரும். அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 3/1 அப்படின்னு வரும். அடுத்தது B1 by B2 அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அது -3 by -1. ஸோ இப்போ என்ன வரும் 3/1 அதே தான் வருது. அடுத்தது C1 by C2 அது பாருங்கள், C1ங்கிறது 10, C2ங்கிறது 9, 10/9 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி என்ன சொல்லலாம், A1 by A2 வந்து B1 by B2க்கு ஈக்குவலாக இருக்குது, பட் நாட் ஈக்குவல் டு C1 by C2 இல்லையா. A1 by A2 is equal to B1 by B2 but not equal to C1 by C2. ஸோ இப்போ அதில் நம்ம அந்த பார்த்த கண்டிஷன் படி இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தோம், பேரலல் லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கொடுத்துருக்குற given pair of linear equation வந்து பேரலல் லைன்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த ரேஷியோஸ் வந்து A1 by A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 by B2வாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் வந்து இன்டர்செக்டிங்காக இருக்கும். இன்டர்செக்டிங்னாவே நமக்கு தெரியும் அது யூனிக் சொல்யூஷன். மோரோவர் அந்த கிவன் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது A1 by A2 இஸ் ஈக்குவல் டு B1 by B2 இஸ் ஈக்குவல் டு C1 by C2 இப்படி இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் வந்து கோயின்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். கோயின்சிடென்ட்னாவே நமக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த கிவன் சிஸ்டம் வந்து டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேர்ட் கண்டிஷன் A1 by A2 இஸ் ஈக்குவல் டு B1 by B2 பட் நாட் ஈக்குவல் டு C1 by C2வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப் வந்து பேரலாக இருக்கும். பேரலல்னாவே நமக்கு நோ சொல்யூஷன்னா அந்த கிவன் சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.